14 அன்று ஜியோ ஸ்டார் நிறுவனம் ஜியோ ஹாட்ஸ்டாரை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்திருக்கிறது. OTT தளங்களான ஜியோ சினிமா மற்றும் டிஸ்னி ஹாட்ஸ்டாரை ஒரே தளத்தில் இணைக்கும் என்று நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. IPL போட்டிகளுக்கான ஒளிபரப்பு உரிமைகள் டிஸ்னி வசம் இருந்தவரை அதிக பார்வையாளர்களை கொண்டிருந்தது. IPL OTT உரிமம் ஜியோவிடம் கைமாறிய பிறகு டிஸ்னி சந்தாதாரர்கள் ஜியோவிடம் சென்றனர். இந்நிலையில் டிஸ்னி ஹாட்ஸ்டார் மற்றும் ஜியோ சினிமா ஆகிய இரண்டையும் இணைத்து ஜியோ ஹாட்ஸ்டார் என்ற தளத்தை உருவாக்கியுள்ளது. இருவேறு தளங்களிலும் இருந்த OTT கண்டென்ட்கள் இனி ஒரே தளத்தில் பார்க்கும்படி இருக்கும். தற்போது இதில் இருக்கும் நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள், லைவ் போன்றவற்றை இலவசமாக பார்க்கலாம். அதில் விளம்பரங்கள் இடையிடையே வரும். சந்தா கட்டி பார்ப்பவர்களுக்கு விளம்பர இடையூறு இல்லாமல் நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். அதேபோல குவாலிட்டியும் சிறந்ததாக அமையும். ஏற்கனவே பணம் கட்டி இருக்கும் சந்தாதாரர்களுக்கு சந்தா காலம் முடியும் வரை இது அப்படியே தொடரும். புதிதாக எதுவும் கட்ட தேவையில்லை. அதே நேரத்தில் புதிய சந்தாதாரர்களுக்கென ₹149 முதல் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் சொல்லப்படுகிறது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இரண்டும் கடந்த ஆண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டிஸ்னி இணைப்புக்கு ஒப்புதல் அளித்தது. இரண்டின் இணைப்பின் மூலம் ரிலையன்ஸ் 60% பங்குகளை தன்வசம் வைத்துள்ளது. அதில் 16% நேரடியாகவும் 47% பங்குகளை வியாகாம் 18 பிசினஸ் மூலமாகவும் வைத்திருக்கிறது. அதேபோல டிஸ்னி 37% பங்குகளை தன்வசம் வைத்துள்ளது. ஒரிஜினல் கண்டென்ட்டை தவிர ஜியோ ஹாட்ஸ்டாரில் NBC, யுனிவர்சல், பீகாக், வார்னர் புரோஸ், டிஸ்கவரி, HBO மற்றும் பாரமவுண்ட் ஆகியவற்றின் கண்டென்ட்களை பார்வையாளர்களுக்கு தரும். கூடுதலாக பிரீமியர் லீக், விம்பிள்டன், ப்ரோ கபடி மற்றும் ISL போன்ற முக்கிய விளையாட்டு நிகழ்வுகளுடன் IPL, WPL மற்றும் ICC நிகழ்வுகள் உள்ளிட்ட முதன்மையான கிரிக்கெட் போட்டிகளை ஜியோ ஹாட்ஸ்டார் தொடர்ந்து வழக்கம் போல ஹோஸ்ட் செய்யும் எனவும் அறிவித்துள்ளது.